வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். நமது தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். தமிழக டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது. நாகப்பட்டினம், வேதாரண்யம் மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகி உள்ளது. அதேபோல் பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாகி வருகின்றன. வடக்கு இலங்கையை ஒட்டியுள்ள திரிகோணமலை பகுதியில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பதிவாகி வருகின்றன. தற்போது பாக் ஜலசந்தி பகுதியில் கடல் மலை மேகங்கள் குவிந்து வருவதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் மிதமான மழையானது சற்று கனமழையாக மற்றும் மிக கனமழையாக தென் கடலோர மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படம். காற்று குவிதல் நம்மளோட பாக் ஜலசந்தி, அதாவது வடக்கு இலங்கை, நீங்கள் பாருங்கள், இந்த முல்லைத்தீவுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம நாகப்பட்டினம் முல்லைத்தீவு, அதே போல் பார்த்தா இந்த மன்னார் வளைகுடா, அது பேர் ஒரு டெம்பரரி சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. தெரியுது உங்களுக்கு, சின்ன சுழற்சி ஃபார்ம் ஆகிருக்கு. பொதுவாகவே இந்த எம்ஜிஓ உள்ள வர காலகட்டத்தில் அதிகமாக மேகக்கூட்டங்களை உற்பத்தி பண்ணும். அதிகமாக இது பண்ணும்போது இந்த சின்ன சின்ன மலைமேகங்கள் சின்ன சின்ன சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி டெம்பரரி சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம மன்னார் வளைகுடா இருக்குது, தெரியுது, சுழற்சி இருக்கா. அப்போ அந்த ஈரமிருந்த காற்று எங்கேருந்து இழுக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்தமான்லேருந்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்தமான்லேருந்து இந்த சென்ட்ரல் பே ஆஃப் பெங்கால்லேருந்து இந்த சர்க்குலேஷன் நோக்கி இந்த காற்று கிழக்கு காற்று வருது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் உள்ள டெல்டா, தென்கடலோரம், வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகிட்டு இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்தா அடுத்த 2 நாட்களை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை தான். இந்த 2 நாட்கள் இதே நிலைமை தான் நீடிக்கும். ஸோ உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், கன்னியாகுமரி கிட்டே மழை உங்களுக்கு பதிவாகிட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல திரிகோணமலைக்கிட்டேயும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகி மழை பேஞ்சிட்ருக்கு. இங்கேருந்து இந்த காற்று எப்படி வருது, இப்படி இந்த சர்க்குலேஷனை நோக்கி போகுது. இங்கே உள்ள ஈரப்பதத்தை கொண்டு இந்த டெல்டாக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த ஈரப்பதத்தை கொடுத்ததுனால இந்த இடம் ஃபுல்லாக மழை பதிவாகிட்டு இருக்குது. மற்ற பகுதியை பொறுத்தளவு வறண்ட வானிலை தான் நிலவுது. இப்போ பனி மூட்டை அதிகமாக இருக்குது. ஏன்னா ட்ரைவிண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன், வடக்கு இந்தியா பகுதியில் ட்ரைவிண்டு இருக்கிறதுனால, வறண்ட காற்று இருக்கிறதுனால அது ஈரப்பதம் இல்லாமல் நம்ம தமிழகம் உள் மாவட்டங்கள் இருக்குது. இந்த கடலோர மாவட்டங்கள் மட்டும், தென் கடலோர மாவட்டம், டெல்டா கடலோர மாவட்டம் மட்டும் மழை இங்கேருந்து பதிவாகிட்டு இருக்குது, இங்கே டெம்பரரி சர்க்குலேஷன் மூலிமா. ஸோ இது ஓகே. அடுத்த 2 நாட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இதே நிலையை தான் நீடிக்கும். 2 நாட்கள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சர்க்குலேஷனுக்கு வருவோம். வங்கக்கடலில் 23ஆம் தேதி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாக போகுது அப்படின்னு நம்ம 2-3 நாளே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த காற்றழுத்த தாழ்நிலையாது கண்டிப்பாக அது ஒரு தாழ்வு மண்டலமாக புயலுக்கான ஸ்டேஜ் வராது, ஒரு தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த புயலுக்கான ஸ்டேஜ் அப்படின்னாலே அது நம்ம சில நேரம் அங்கேருந்தே புயலாக வரும். இந்த இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்தே புயலாக வரும், தெரியுது உங்களுக்கு. சில சமயம் இலங்கை கிட்ட புயலாகும். முதல் கட்ட அறிக்கை அது இலங்கையை நோக்கி நகர்போது அது உறுதியாயிருச்சு. ஆனால் அது அதனுடைய பாதை சற்று மாறுபடும் தான் தெரியுது. தென் தமிழகமா வட தமிழகமா அப்படிங்கிறத நம்ம இலங்கை கிட்ட ஓரளவு நம்ம இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் வந்தால் தான் நம்ம கரெக்டாக மாடல்ஸ் எல்லாம் ஒருமித்த கருத்து கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்புகளும் வேறு விதமாக காமிச்சிட்ருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தை நோக்கி உங்களுக்கு வர்றத மாதிரி தான் காமிக்கு, தெரியுதா உங்களுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா நோக்கி போகிற மாதிரி காமிச்சிச்சு, இன்றைக்கி தமிழகத்தை நோக்கி உங்களுக்கு வர்றது வட தமிழகத்தை நோக்கி வர மாதிரி காமிச்சிருக்கு. அப்படி வரும்போதில் உங்களுக்கு இலங்கை நெருங்கும் போதே மழை தொடங்கிடும். 25ஆம் தேதி மழை தொடங்கிடும் நள்ளிரவு. அது மேற்கொண்டு இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன். 21ஆம் தேதிக்கு மேலே நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த பாதை எதை நோக்கி நான் வரும்போது புயலா இல்லை தாழ்வு மண்டலமா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதியில் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ உள்ள வானிலை அறிக்கை. அடுத்த 2 நாட்கள் பொறுத்த வரைக்கும் டெல்டா தென் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை தொடர்ந்து பதிவாகும். 22ஆம் தேதி வரைக்குமே இந்த மாவட்டங்களில் மழை பதிவாகிட்டே இருக்கும். ஓகேவா. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மற்றொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம்.